பாண்டவர்களில் திரௌபதியை அதிகம் நேசித்தவன் பீமன். ஆனால் அந்த அன்பை திரௌபதியிடம் இருந்து அவன் ஒருபோதும் திரும்ப பெறவில்லை. மாறாக பீமனின் வாழ்க்கையில் மற்ற எல்லோரையும் விட அவனை அதிகம் நேசித்த மற்றொரு பெண் இருந்தாள். ஆனால் அந்த அன்பை அவனிடமிருந்து அவள் ஒருபோதும் திரும்ப பெறவில்லை. அவள்தான் ஹிடும்பி. பீமனுக்கும் ஹிடும்பிக்கும் திருமணமாகி கடோத்கஜன் என்றொரு மகன் இருந்தான். கந்தர்வனிடமிருந்து ஒரு மாயக் கண்ணாடியை பெறுகிறாள் ஹிடும்பி. அது பார்ப்பவர்களின் முகத்தை விட அதை பார்க்கிறவர்களின் இதயம் விரும்பியதை பிரதிபலித்தது. பீமனின் இதயத்தில் உள்ள தன் உருவத்தை தான் கண்ணாடி பிரதிபலிக்கும் என்று உறுதியாய் நம்பிய ஹிடும்பி அதை பீமனிடம் கொடுக்க அந்த கண்ணாடி திரௌபதியின் முகத்தை பிரதிபலித்தது. அதை கண்டு அதிர்ச்சி அடைந்து ஆழமாய் காயமடைந்தாள் ஹிடும்பி. அவளுடைய சின்ன உலகம் சிதைந்து போனது. இதற்கிடையே பீமன் அந்த கண்ணாடியை திரௌபதியிடம் கொடுக்கிறான். ஒருவேளை திரௌபதியின் மனதில் அர்ஜுனன் இருப்பானோ என்ற எண்ணமே அவனுக்கு நடுக்கத்தை தர தான் அவளுக்காய் செய்த சாதித்த அனைத்தையும் பட்டியலிட்டு பார்க்கிறான். இல்லை, நம்மை விட யாரும் திரௌபதியின் இதயத்திற்கு நெருக்கமாய் இருக்க முடியாது என்று சமாதானப்படுத்திக் கொண்டு கண்ணாடியை கொடுக்க சந்தோஷமாய் கண்ணாடியை வாங்கிக் கொண்ட திரௌபதி அன்பாய் நன்றி சொல்லி புத்திசாலித்தனமாய் தான் அதை தனிமையில் பார்க்க விரும்புவதை வலியுறுத்தினாள். தன் அறையின் தனிமையில் அவள் கண்ணாடியை பார்க்கிறாள். அதில் வீர இளவரசன் அர்ஜுன் தான் தெரிந்தான். நேசிப்பது எளிது, ஆனால் நேசிக்கப்படுவது கடினம்.